இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவரையும் இந்த நற்செய்தி பகிர்வின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம் அன்னையாம் திரு அவையானது திருக்குடும்ப பெருவிழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றது. இந்த திருக்குடும்பம் என்பது புனித யோசேப்பு, புனித அன்னை மரியாள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவரையும் அடங்கியதுதான் இந்த திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பத்தின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் ஒவ்வொருவருமே இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். குடும்பத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அப்படிதானா? இன்னைக்கு குடும்பம்னு எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டுகளும் அறிவுரை வைக்கக்கூடியதாக தருணங்களாக இருந்தாலும் சரி, பொதுவான விஷயங்களை பேசக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, பட்டிமன்றங்களில் பேசக்கூடிய தருணமாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்பது கோவில், குடும்பம் என்பது ஒரு குட்டி திரு அவை, குடும்பம் என்பது நம் வாழ்வின் அடித்தளம், குடும்பம்தான் நம் வாழ்விற்கு முன்னேற்றத்திற்கான பாதை என்று பல்வேறு விதங்களில் நாம் பல்வேறு விதமாக குடும்பத்தினை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே குடும்பம் என்பது எப்படி அமைய வேண்டும், குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் எத்தகைய பாடங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக திருக்குடும்பத்தின் பெருவிழா நமக்கு மிக அழகாக தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடுறோம், அப்படிதானா? கிறிஸ்துமஸ்க்கு முடிந்த உடனே நாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெருவிழா என்பது திருக்குடும்ப பெருவிழா தான். அதனால்தான் திரு அவை மிக அழகாக நமக்கு வடிவமைத்திருக்கின்றது. ஒரு செயல் நாம் தொடங்க வேண்டும் என்றால் அது குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்த பிறகு நம்முடைய திரு அவை குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கும் வண்ணமாகத்தான் இந்த பெருவிழா அமைந்திருக்கின்றது. அதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஒரு இறைமகன் என்பதை உணர்ந்து அவர் வானத்திலிருந்து வந்திருக்கலாம். ஆனால் இல்லை, அப்படி இல்லாமல் மாறாக தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு பிள்ளையாக பிறந்து ஒரு குடும்பமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குபவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நாம் அனைவருமே குடும்பம் என்பது எப்படி அமைய வேண்டும், இன்றைய நற்செய்தி அதற்கான எவ்வாறான விளக்கத்தை நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 52 வரை மிக அழகான வசனங்கள். காணாமல் போன இயேசுவை அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் தேடி செல்கின்றார்கள். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற போது இறைமகன் இயேசு கிறிஸ்து முதலில் பேசக்கூடிய ஒரு தருணம் என்று கூறலாம். ஏனென்றால் இயேசு பிறந்த பிறகு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அழைத்து சென்றிருப்பார்கள். அந்த நற்செய்தி தொடக்கத்தில் கூட எப்படி கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால், வழக்கம் போல் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பாஸ்கா விழாவிற்கு செல்வது போல இந்த ஆண்டும் அவர்கள் பாஸ்கா விழாவிற்காக தங்களை தயார்படுத்துவதற்காக செல்கின்றார்கள். அப்படி என்றால் குடும்பம் என்பது ஒரு குடும்பமாக இணைந்து யூத சமுதாயத்தின் முறைப்படி எவ்வாறு ஒவ்வொரு ஆண்மகனும் பாஸ்கா விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டமாக கொண்டுள்ளதோ அதே போலதான் அந்த குடும்பம் அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக முதலில் லூக்கா நற்செய்தியாளர் இயேசு பேசுகின்ற செயலை நமக்கு ஒரு பயணமாக கொடுத்திருக்கின்றார். அந்த பயணத்தில் அவர்கள் என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள், கண்டிப்பாக பேசியிருப்பார்கள். ஆனால் விவிலியத்தில் முதலில் தன் தாய் தந்தையோடு முதலில் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேச்சை தொடங்குகின்றார் என்ற செய்தியை இன்றைய நற்செய்தி மிக தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கான முதல் ஆசிரியர்கள் என்று. அதைத்தான் இன்று மிக அழகாக தெளிவாக அவர்கள் புனித யோசேப்பும் அன்னை மரியாளும் ஒரு ஆசிரியராக இருந்து குழந்தை இயேசுவுக்கு அந்த எருசலேம் ஆலயத்திற்கு வழிநடத்தி சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது ஒரு தந்தையானவர் எவ்வாறு தன் பிள்ளையை வழிநடத்த வேண்டும் என்கின்ற செய்தி மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய குடும்பங்களில் அனைவரும் பைபிள் வச்சிருப்பீங்க, அப்படிதானா? எல்லாரும் பைபிள் வச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து வாசிங்க. குறிப்பாக இந்த திருக்குடும்ப நாளில் உங்கள் குடும்பங்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் தந்தையானவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றால் இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதில் எவ்வாறு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இணைச்சட்ட புத்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை
எருசலேம் ஆலயத்திற்கு பயணம் செய்வார்கள் யூதர்கள் அனைவரும். அது எந்தெந்த விழா என்று பார்க்கின்ற போது புளிப்பற்ற அப்ப விழா 1, 2வது வாரங்களின் விழா, 3வது கூடார விழா. இந்த விழாக்களுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டும். அந்த செய்தி தான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கடமைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை ஆலயங்களுக்கு அழைத்து செல்கின்ற போதுதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். வழக்கமாக சொல்லுவாங்களே, அப்பா அம்மா வந்து பிள்ளையை கூட்டு போகிறப்ப கோயிலுக்கு வெளியில் பிச்சைக்காரவங்க உட்காந்துருந்தா அப்பா அம்மா பிச்சை போட மாட்டாங்க. மாறாக பிள்ளைங்க கையில் கொடுத்து நீங்கள் போடுங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். அதுபோல் யாராவது ஒருத்தர் உணவு இல்லாமல் பசியாக இருக்கிற போது நம்ம ஊரில் அந்த கல்ற திருநாள் கொண்டாடுறப்ப அப்படி தான் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, அங்கே கல்லறைக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வரப்போ நம்ம அங்கே யாரெல்லாம் வேலைகள் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு காசோ உணவோ கொடுப்போம். அந்த உணவு கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோடய வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க நம்ம கையில் கொடுத்து போய் இதெல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது என்னவென்றால் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டுகின்ற தருணம். மேபி அதுவாக கூட இருந்திருக்கலாம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய பெற்றோர்கள் அழைத்து செல்கின்ற போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தருணம், ஒரு ஆசிரியராக இருக்கின்ற தருணம், முதல் ஆசிரியர்களாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கின்ற தருணத்தை இன்றைய குடும்ப விழா நமக்கு மிக தெளிவாக விளக்கி கூறுகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, நம் முன்னோர்களும் ஒரு பழமையான பாடல், மிக அழகான பாடல் நம்ம கேட்டிருப்போம். என்ன பாட்டுனா, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார் என்ற பாட்டை நாம் கேட்டிருப்போம். அதில் வந்து அழகாக கொடுத்துருப்பார் இயேசு. அவர் தான் வந்து அதை முதல்ல சொல்லுவார். 12வது வயதில் அறிஞர்கள் மத்தியில் அமர்ந்து கல்வி பயின்றாரே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கின்றது. லூக்கா நற்செய்தியாளர் குழந்தை பருவம் என்பது மிக முக்கியமான பருவம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். அதனால்தான் அவர் அடுத்தடுத்த நிகழ்வுகளை கரெக்டாக செய்கின்றார். முதலில் குழந்தை பருவம், குழந்தைக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற பருவம். அதன் பிறகு 12வது வயதில் தான் அவர் எருசலேம் ஆலயத்தில் செய்கின்ற ஒரு முதல் செயலை குறிப்பிடுகின்றார். எதற்காக இந்த 12வது வயது என்று பார்த்தோம் என்றால், யூதர்கள் மத்தியில் 12 வயது ஆகின்ற போதுதான் அவர்கள் சட்டங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் பாவிகளாக கருதப்படுகின்றார்கள். பிள்ளைங்க வந்து 12 வயசு ஆகலை அப்படின்னா அவங்க பாவிகள்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சின்ன பிள்ளைங்களாம் இயேசுவை பார்க்கறதுக்கு ஓடி போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, சீடர்கள்லாம் பக்கத்தில் விட மாட்டாங்க, அவங்கள ஒதுக்கி ஓரம் தள்ளுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுவார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் யூதர்களுக்கு 12வது வயது மிக முக்கியமான வயது. அந்த 12வது வயதில் இயேசு என்ன செய்ய வேண்டும், சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சட்டங்களை கற்றுக்கொள்கின்றார். ஞானிகளோடும் அறிவாற்றல்களோடும் அமர்ந்து பேசக்கூடியவராக இருக்கின்றார். ஞானம் சார்ந்த காரியங்களாக இருக்கலாம், அறிவு சார்ந்த காரியங்களாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், அனைத்தையும் கேட்டு முதலில் புரிந்து கொள்கின்றார். சந்தேகங்களையும் கேள்விகளையும் அவர்களிடையே எழுப்பி அதனை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது நமக்கு தெரியும், இயேசு ஒரு சிறுமியை குணப்படுத்துவார். அந்த சிறுமிக்கு 12 வயது நிரம்பியது என்பதை அந்த நற்செய்தி மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாரும் சொல்றோம் டீனேஜர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த 12 வயது ஆகின்ற போது தான் அவர்களுக்கு அந்த வயது பருவம் என்கின்றது வருகின்றது. அது ஆண் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, வயது பருவம் வரக்கூடிய அந்த நாட்களில் அவர்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பக்குவத்தை பெற்றுவிட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான, தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு விழுமியங்களை அமைப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கான ஒரு தருணம் என்று கூறப்படுகின்றது. அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வயதில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றிருக்கின்றார். இந்த சிறுமி இறந்திருப்பதை இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கின்றார். ஏனென்றால் அந்த 12 வயது என்பது நீ வாழ்வை கற்றுக்கொள்ளக்கூடிய உனக்கு தருணம். இது இறப்பதற்கான தருணம் அல்ல என்பதை ஒரு மறைமுக உண்மையாக அவர் விளக்குகின்றார். நீ வாழக்கூடிய இந்த 12 வயதிலிருந்து தான் நீ வாழக்கூடிய தருணம் உனக்கு தொடங்குகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணமாக மிக அழகாக கூறியிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர் அங்கே சென்று எவ்வாறு போதனைகளை கேட்டும் கேள்விகளுக்கு விடைகளை கூறியும் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருக்கின்ற தருணத்தில் தான் அவருடைய பெற்றோர்கள் அவரை தேடி வருகின்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், 3 நாட்கள் பிறகு 12 வயதான இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் தேடி வருகின்றார்கள். தேடி வந்து அங்கே வந்து இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, உன் தந்தையும் நானும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொல்கின்றார்கள். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை அழகாக சுட்டி காட்டணும். நான் சொன்னேன்ல, 12 வயசில் தான் ஒரு பிள்ளைகள் வந்து அவங்க பருவத்தை அடைகின்றார்கள், அவர்கள் வாழ்வை தேர்வதற்கான, கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகின்றார்கள் என்று. இதே நிகழ்ச்சி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 12 வயதான இயேசு தான் எங்கே இருக்க வேண்டும், தான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்,
தான் எதை போதிக்க வேண்டும் என்ற செய்தியை அவர் முழுமையாக பெற்றுக்கொள்கின்ற ஒரு தருணம் இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அறிஞர் மத்தியிலும் ஞானிகள் மத்தியிலும் கற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். அன்னை மரியாளும் இதை யோசிப்பும் இயேசுவை தேடினார்களோ இல்லையோ, ஆனால் இயேசு தன்னை தேடி கண்டு கொள்பவராக இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ சரி, நிறைய பேர் நம்ம பேசி எல்லாம் கேள்விப்பட்டது என்னன்னா, சிஸ்டர்ஸை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, ஃபாதர்ஸை பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போயிட்டு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன கதை சொல்லுவாங்கன்னா, புனிதர்களை பற்றி கதை சொல்லுவாங்க. அதே கேள்வியை நம்ம வீடுகளில் கேட்குறப்ப நம்மளுடைய தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ கதை சொல்லுங்கப்பா, எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எதை பற்றி சொல்லுவாங்கன்னா, ராஜா ராணி ஒழுக்கம் சார்ந்த கதைகளை சொல்லுவாங்க. அப்போ இது என்ன விதத்தில் சுட்டி காட்டுகின்றது என்றால், நாம் கற்றுக்கொள்வதற்கான பாடங்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் ஒழுக்கம் சார்ந்த கதைகளாக இருக்க வேண்டும், புனிதம் சார்ந்த கதைகளாக இருக்க வேண்டும், இறைவன் மீது பக்தி கொள்ள வேண்டிய கதைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம். அதை நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்குறப்ப பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே செல்ஃபோன் தான். செல்ஃபோனை எடுக்கலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, செல்ஃபோன் எடுக்கலைன்னா சாப்பாடு உள்ளே போகாது, செல்ஃபோன் 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 அப்படின்னு அவர்களையே உள்ளுக்குள் அடக்கிக் கொள்கின்றார். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நான் மிகுந்த ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், பிள்ளைகளுக்கு அதிக செல்ஃபோன் கொடுக்காதீங்க. நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்கார்ந்து அவர்கள் மத்தியில் பேசுங்க. அவங்க உண்மையாகவே உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற போதும், உங்களுடைய புரிதல்களை அவர்கள் புரிந்து கொள்கின்ற போதும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றுவதற்கான பாதைகளை நீங்கள் வகுத்து கொடுப்பதாக இருப்பீர்கள். நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு நமக்கு கதை சொல்லி வளர்த்தார்களோ அதே போல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கதை சொல்லி வளர்க்கவில்லை என்றாலும் நல்ல விஷயங்களை ஃபோனை பார்த்து கற்றுக்கொள்ள விடாமல் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளருங்கள். அப்பொழுது பிள்ளைகள் நல்ல பிள்ளையாக வளர்வார்கள் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை தேடுகின்றோம்? குடும்பத்தில் அன்பை தேடுகின்றோம், அமைதியை தேடுகின்றோம், சமாதானத்தை தேடுகின்றோம், ஒற்றுமையை தேடுகின்றோம். அந்த தேடுதலில் தொடங்கி தேடுதலில் முடிவதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக இருப்பவர்கள் தான் இந்த யோசேப்பும் புனித அன்னை மரியாளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை நாமும் வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளையும் வேண்டி மன்றாடுவோம். மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, கிறிஸ்து பிறந்த பாலன் இயேசு உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இறைவனை வேண்டுகின்றேன். இறையாசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.